ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சயின்ஸாலே பதில் சொல்ல முடியாத ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயமா நம்ம எதுக்கு தூங்குறோம், தூக்கங்கிறது நமக்கு எதுக்கு வருது அப்படிங்கிறது சயின்ஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. ஸோ இதனால தான் தூங்குறோம் அப்படின்னு சயின்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரான ஆன்சர் இது வரைக்கும் இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயமா புவி ஈர்ப்பு சக்தி, நம்ம நியூட்டன் கண்டுபிடிச்ச கிராவிடேஷனே சொல்லலாம். எதனால இந்த உலகத்துல கிராவிடேஷன் இருக்குன்னு இது வரைக்கும் சயின்ஸால பதிலே சொல்ல முடியல. ஸோ மூணாவது விஷயம் என்னதுன்னா, நம்ம டோட்டல் யூனிவர்ஸ்ல நம்ம எத்தோட அளவு மட்டும் பார்த்தோம்னா ஒரு புள்ளியை விட ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த யூனிவர்ஸோட அளவு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு புள்ளியை விட ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கதான் எத்து. ஸோ அந்த ஒரு எத்துல தான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ அந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே உயிர் தோன்றது மாதிரியே வேறாச்சும் ஒரு பிளானட்லமே உயிர் தோன்றி இருந்திருக்கலாம், ஏலியன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்ஸ் கிட்ட கேட்டோம்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. ஸோ நாலாவது விஷயமா அந்த உலகத்துல முதல் உயிர் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் கிட்ட கேட்டோம்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. ஸோ அஞ்சாவது விஷயமா அந்த உலகத்துல எதனால சுனாமி வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஆனா சயின்டிஸ்ட் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பூமியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அசைறனால தான் அந்த மாதிரி சீற்றம் ஏற்படுது, சுனாமி வருது அப்படின்னு. ஸோ அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது எதனால அசையுது அப்படின்னு ப்ராப்பரான ஆன்சர் வந்து சயின்ஸ் கிட்ட இது வரைக்கும் இல்லை. ஸோ ஆறாவது விஷயமா டார்க் மேட்டர். இந்த யூனிவர்ஸ், இந்த முழு பிரபஞ்சத்திலுமே 80% வந்து டார்க் மேட்டரா தான் இருக்கு. ஸோ டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றீங்க, டார்க் மேட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ இப்போ நம்ம எத்துல இருக்கோம், எத்துல இருந்து நம்ம மூணுக்கு இருக்கிற இடைவெளியில உள்ள டார்க் ஸ்பேஸ் தான் நம்ம டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதனால அந்த டார்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்ஸ் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. ஸோ ஏழாவது விஷயமா இந்த உலகத்துல கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டே போய் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் அப்படிங்கிறவர் இந்த உலகத்துல இருக்காரு அப்படின்னு சயின்ஸாலே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எட்டாவது விஷயமா கொட்டாவி விடுறது. நம்ம ஏன் யானிங், நம்ம ஏன் கொட்டாவி விடுறோம் அப்படின்னு இது வரைக்கும் சயின்டிஸ்டே தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு குவான்டேஜிஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் ஒரு கொட்டாவி விடுறேன்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குமே கொட்டாவி வரும். ஒரு 10 பேர் கொட்டாவி விடுறாங்கன்னா 11வது ஆளுக்கு கண்டிப்பா கொட்டாவி வந்துடும். ஸோ எதனால கொட்டாவி விடுறோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்ஸ் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. ஸோ 9வது விஷயமா பிளாக் ஹோல். இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்டார் வந்து அழிஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து உருவாகிறது அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஹோல்ல வந்து கிராவிடேஷன் புல் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உள்ள போனோம்னா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிளாக் ஹோல்குள்ள போனோம்னா நம்மள வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா பிளாக் ஹோலுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சயின்ஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல. சோ இது வரைக்கும் நம்ம 9 விஷயங்கள் பார்த்திருப்போம். 10வது விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியே வேற ஏதாச்சும் கண்டென்ட் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.